ஹாய் கேஸ் தேவ் ஜெனி நாம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிக்கு கடவி எல்லாம் சின்ன ஒரு காதலோ கேடாக போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு தெரியும். ஹேக் ஃபன்ஸ் பண்ணிக்கோங்க. டேண்டி அடிக்கடிக்கு தெரியல பல்லாமல் போன பாட்டு எதில் முடிச்சுட்டேன்னா ஜெமன் தான் நான் உனக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சங்கா ஐ லவ் யூ அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கா ஐ லவ் யூ டூ ஜெமன் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனை டைட்டாக பண்ணுறாங்க. ஜெமன் தான் லவ் யூ சங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டைட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெமன் தான் அப்படியே சங்குக்கோட ஃபேஸையே பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு லவ் யூ லாட் ஸ்டாப் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக பண்ணிவிட்டு அவர் கண்ணை மூடுறாங்க. அவர் கண்ணுலேருந்து டியர்ஸாக வருது. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா ஜெமன் தான் அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜெய்கேவா இப்போ இதுக்கிட்டே இவ்வளோ அவசரமாக கிளம்பிட்டுருக்கே அப்படின்றாங்க. இல்லை கொஞ்சம் வேலை இருக்காதாண்டா அப்படின்றாங்க. காலையில் டைம் பார்த்தியா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜெமன் தான் என்னடா 6:30 ஆகுது அப்படின்றாங்க. சங்குக்கா அடியே இது ஈவினிங் 6:30 இல்லடி மார்னிங் 6:30 அப்படின்றாங்க. ஜெமன் தான் அதுக்கு என்னடா இப்போ அப்படின்றாங்க. ஏன்டா இவ்வளோ காலையில் எழுப்பி விட்டேன் அப்படின்றாங்க. ஜெமன் தான் நானும் அவனை எழுப்பி விட்டேன், நான் என் ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜெய்கே தான் ஏன்டே இப்படி பண்ணுற வாயன் தூங்கலாம் அப்படின்றாங்க. ஜெமன் தான் இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் தான் சரி நீ சாப்பிட்டு தூங்குண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கா மறந்துட்டியா நீ அப்படின்றாங்க. ஜெமன் தான் என்ன மறந்துட்டேன் அப்படின்றாங்க. ஜெய்கே தான் அப்படியே கிட்ட வந்து ஜெமனோட ஃபேஸை பிடிச்சி அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. ஜெமன் தான் சங்குக்கு நகரு அப்படின்றாங்க. சங்குக்கு இல்லை ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஜெமன் பேக் கிஸ் பண்ணவே இல்லை. சங்குக்கு தான் ஏன்டி பேக் கிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. ஜெமன் தான் நான் வகரடா அப்படின்றாங்க. சங்குக்கு தான் சரி பரவாயில்ல நீ பண்ணணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அப்படி கிஸ் பண்ணிட்டு சரி பாய் அப்படின்றாங்க. ஜெமனா பாய் அப்படின்றாங்க. சங்குக்கு தான் ஈவினிங் நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாங்க. ஜெமன் தான் அதெல்லாம் வேணாடா அப்படின்றாங்க. நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன்டி அப்படின்றாங்க. நீ தூங்க முடிஞ்சு போய் முதல்ல நீ தூங்க, ஈவினிங் நானே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் தான் சங்கு கூட ஹெட்டாக தட்டு போய் தூங்குடா அப்படின்றாங்க. ஜெம்மனை பார்த்துட்டு முன்னாடி புருஷனுக்கு ரொம்ப மரியாதை தான் அப்படின்றாங்க. அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. ஜங்குக்கு தான் சரிங்க மகாராணி நீங்கள் கொடுக்க தேவையில்ல அப்படின்றாங்க. சரி போய் தூங்கு அப்படின்றாங்க. சங்குக்கு பார்த்து ஜெமன் தான் போய் தூங்குடா அப்படின்றாங்க. நான் நான் லாக் பண்ணிட்டு போகிறேன்டா, உங்கள்கிட்ட தான் கீ இருக்குல்ல நான் லாக் பண்ணுறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு பார்த்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்மன் போகிறாங்க. ஜெம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்மனோட கை பிடிக்கிறாங்க. ஜெம்மன் தான் என்ன அப்படின்றாங்க. இங்கே வாங்க அப்படின்றாங்க. இப்போ சங்குக்கு தான் அந்த மாதிரி கூப்பிட்டோன்னே ஜெம்மன் தான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கிட்டே போகிறாங்க. சங்குக்கு தான் இங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்மனோட ஃபீஸு திருப்பி ஜெம்மனோட சீக்ஸி கிஸ் பண்ணிட்டு இப்போ போயிட்டு வா அப்படின்றாங்க. ஜெம்மன் தான் ஏன் சங்குக்கு இப்படி பண்ணுற அப்படின்றாங்க. ஏன் பட்டுட்டே நான் கிஸ் பண்ணுறேன் நீ எது கேட்குற அப்படின்றாங்க. ஜெம்மன் தான் அப்படி சங்குக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு சரி போ அப்படின்றாங்க. ஜெம்மன் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்மன் அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்கடா. ஜெம்மன் தான் அப்படியே வெளியே வந்துட்டு அவரோட கையில் இருக்கிறத ஃபோனை எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்றாங்க. ஹலோ சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. நான் சொன்னதெல்லாம் ரெடியா எல்லாம் ரெடி சார் அப்படின்றாங்க. ஜெம்மனா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த இடத்த விட்டு கிளினிக்கு தான் போகிறாங்க. இதே மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ டீ தான் எங்கடா போகிற அங்கே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது டீ இன்னும் உனக்கு ஒர்க் முடியல அப்படின்றாங்க. நீ பார்த்துக்கூட நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. ஆஃப் டே தான்டா வந்திருக்கேன் பாதி ஆஃப் டே அப்படின்றாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலடா தலைலாம் வலிக்குது அப்படின்றாங்க. தான் என்னாச்சு டாக்டருக்கே தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீவர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்க போகிறாங்க. இப்போ ஜெம்மன் தான் விடடா அப்படின்றாங்க. ஆல்ரெடி கையில் அடிபட்டிருக்கு இப்போ எங்கடா போகிற அப்படின்றாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்மன் சொல்கிறாங்க. தான் அப்படின்னா ஒர்க் உனக்கு அப்படின்ட்டாங்க. புரிஞ்சுக்கூட அப்படின்றாங்க. இப்போ தான் சரி கத்தாது அப்படின்றாங்க. ஜெம்மன் தான் என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு அப்படின்றாங்க. தான் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. தான் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. உங்களை டீன் கூப்பிட்டாரு அப்படின்றாங்க. ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்மனை வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ டைம் ஒரு 8:30 இருக்கும். ஜெம்மன் இப்போ தான் அப்படியே வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே ஜிக்கி வந்து என்னடி எவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அக் பண்ணிக்கிறாங்க. ஜெம்மன் தான் என்ன விடடா அப்படின்றாங்க.
என்னடி ஆச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கியா அப்படின்றாங்க சுமந்தா. அப்படின்றாங்க. இந்த மாதிரி அமைக்க விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்லாம் அமைக்கிட்டு இருக்காங்க சுமந்தா. இதேடா அப்படின்றாங்க. என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஃப்ரெஷ் ஆக போகிறேன், நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கே கேட்குறாங்க. முக்கியமான விஷயம் அப்படின்றாங்க. அவ்வளோ முக்கியமான விஷயமா, ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரம் சரி ஓகே நீ போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் ஃபுட் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்றாங்க. ஜிம்மனும் அப்படின்றாங்க. இதை கூட நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கோட்டு அப்புறமேட்டு ஜிம்மனோட பேக் எல்லாத்தையும் ஜேக்கே வாங்கி வச்சுக்கிறாங்க. டைம் இதே மாதிரி ஸ்கிப் ஆகுதுடா. ஜிம்மன் தான் அப்படியே வாஷ்ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு அவர் தலையை தவட்டிகிட்டே வராரு. வந்தோடனே அவர் ஃபோனை தான் எடுக்கிறாரு. எடுத்துட்டு ஹலோ அப்படின்றாங்க. இப்போ அந்த சைடு தான் சொல்டா ஜிம்மன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனா டே சொல்டா அப்படின்றாங்க. நாளைக்கு நான் வரமாட்டேன், ஏன்டா அப்படின்றாங்க. நான் ஆல்ரெடி லீவ் சொல்லிட்டேன் ஒரு 1 வீக் அப்படின்றாங்க. 1 வீக்கா? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் 1 வீக்கு நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் லீவ் சொல்லிட்டேன் கிளினிக்கில் அப்படின்றாங்க. எப்பட்றா 1 வீக்கு கொடுத்துட்டாங்கடா அப்படின்றாங்க. ஆமாம் 1 வீக் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சார்? எனக்கு மேரேஜ் நடந்துச்சுல்ல. ஆமாம், ஆனால் நானும் சிக்கவும் இது வரைக்கும் அனிமன் போனதே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு இந்த 1 வீக் லீவ் கேட்டிருக்கேன், ஸோ நாங்கள் போகிறோம் அப்படின்றாங்க. ஓ அதுக்கு இப்போ இந்த 1 வீக் லீவு அப்படின்றாங்க. சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. தயவு செஞ்சு கால் பண்ணக்கூடாது அதானே அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா அப்படின்றாங்க. ஒரு கால் கூட உங்ககிட்டேருந்து வரக்கூடாதுட்டையா, நானாக கால் பண்ண ஓகேவா, நீ ஏன் எனக்கு ஒரு கால் கூட பண்ணாத அப்படின்றாங்க. நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார் அப்படின்றாங்க. அப்படி தான் இருக்கணும், ஒரு கால் கூட பண்ணாத, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜேகேவா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஜிம்மன் தான் நான் வச்சுறேன்டா பாய், ஓகேவா, கால் பண்ணாத வச்சுறேன், யாரையும் கால் பண்ண சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இந்த சைடு தேவா அப்படியே வந்து திரும்பி பார்க்குறாங்க, காலை கட் பண்ணிட்டு. இந்த சைடு சுகாதா போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு லேப்டாப்பில். இப்போ இவனையும் வச்சுட்டு நான் போகலான்னு நினச்சி பார்த்தியா, என் புத்தி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்கிறாங்கன்னு சொல்லி சுகாதான் என்னடா அங்கே சொன்னால் அப்படின்றாங்க. டீ தான் ஒன்றும் இல்லை, ஒர்க்கு பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே அப்படின்றாங்க. ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியோ, ரொம்ப அப்படின்றாங்க. பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கு சாம்பிராணி அன்ரொமான்டிக் ஃபீலோ அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இந்த சைட்டு சுகாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னத்துக்கு இவன் இப்படி பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சுகா தான் என்னாச்சு டீ அப்படின்றாங்க. இப்போ டீ தான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்றாங்க. இப்போ சுகா தான் ஓகேடா இப்போயே போய் தூங்க, அப்போ தான் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்க முடியும் அப்படின்றாங்க. இந்த சைடு டேவா அப்படின்னு சுகாவை பார்த்து முறைக்கிறாங்க. சுகா தான் என்னாச்சுடா அப்படின்றாங்க. டே தான் ஒன்றும் இல்லை, நீங்களும் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே தான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து போயிட்டு போகிறாங்க. சுகா கூட்டி போய் அப்படியே தலை கை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு டேவியே. சரி ஏதோ சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஒர்க்கு பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சைடு காமிச்சா ஜிக்கே தான் சும்மன் சும்மன் பொண்டாட்டி அப்படின்றாங்க. சும்மன் தான் என்னடா அப்படின்றாங்க. வாடா சாப்பிட்லாம், எவ்வளோ நேரம் அப்படின்றாங்க. அது வர அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் தான் கீழே போகிறாங்க. இப்போ ஜேகே தான் ஃபுட்லாம் வைக்கிறாங்க. சும்மனும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஜேகே தான் என்னடா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மனா அப்படியே வந்து ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே தான் என்னடா அப்படின்றாங்க. சும்மன் தான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி சொல்கிறாங்க. அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, அதான் நீ போகக்கூடாது அப்படின்றாங்க. ஏன் ஜிக்கி அப்படின்றாங்க. மனசாட்சி இல்லாத உன்னை விட்டு என்னால் 2 நாளே இருக்க முடியாது, என்னடா ஒரு வாரம் சொல்கிறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு சொன்னேண்ணா அப்படின்றாங்க. என்னால் முடியாது, ஒரு வாரம்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிக்கி சொல்கிறாங்க. முக்கியமான ஆப்ரேஷன்டா, நானே 2 பேர் தான் போகிறோம், அதுவும் நியூயார்க்குக்கு அப்படின்றாங்க. நியூயார்க் இதுக்கு தான் நீ போகிற, அதெல்லாம் முடியாதுல, போகக்கூடாதுடா அப்படின்றாங்க. சங்கோக் உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கல, இன்ஃபார்ம் தான் பண்ணேன், நான் போக தான் போகிறேன் அப்படின்றாங்க. ப்ளீஸ் சுமன் வேணாம் அப்படின்றாங்க. சுமன் தான் முக்கியமான ஆப்ரேஷன், நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே 2 பேருமே போகிறோம் அப்படின்றாங்க. அவங்கள இங்கே வந்து பண்ண சொல்லேன்டா, அங்கே தான் நல்லாயிருக்கும், அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜிகே தான் எத்தனை நாள்? 1 வீக், என்னையிலேருந்து? நாளையிலேருந்து. நாளைக்கே வா.
நாலுலேருந்து தான் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முனா அப்படின்றாங்க. சரி ஏதோ போகிறேன்ட்டி அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி தான் சரி சாப்பிடும் அப்படின்றாங்க. ஜிம்முனா அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிம்மன் தான் எல்லா கிளாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. ஜிக்கி தான் டே போயே ஆகணுமா? ஆமாம். டே போயே ஆகணுமா? ஆமாம். சரி தினமும் கால் பண்ண ஓகேவா அப்படின்றாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், நீ கால் பண்ணாத. ஏன் அப்படின்றாங்க. நான் முக்கியமான ஒர்க்கில் இருப்பேன்டா, நீங்கள் தயவு செஞ்சு கால் பண்ணாத ஓகேவா? எனக்கே 2 பேருக்குமே கால் பண்ணாத. கால் பண்ண அவ்வளோதான் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்றாங்க. உன் வாய்ஸு கேட்க நான் கால் பண்ணுறேன்டா, நீ பண்ணாதடா ப்ளீஸ்டா, 1 வீக் தானேடா பண்ணாது, தயவு செஞ்சு பண்ணாத சிக்கி. அப்புறம் நான் செம்ம காட்டாயிருவேன், பேசவே மாட்டேன். சரி நான் பண்ணல ஒரு கால் பண்ண மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. எதுக்கு இப்போ மூஞ்சி இவ்வளோ பொருள் வச்சுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கேட்குறாங்க. ஜிம்னா அப்படிலாம் இல்லையே அப்படின்றாங்க. என் பொண்டாட்டி இப்படி பேசவே மாட்டேன், என் பொண்டாட்டி ரொம்ப ஸ்வீட், ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ரொமான்டிக். இப்போ என்னென்னா இப்படி இருக்கா ரக்கடை அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிக்கே, நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் என்னடா அப்படின்றாங்க. இங்கே பாரு என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஃபேஸை பிடிச்சி சிக்கி வந்து அவர் ஐஸை பார்க்க வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் என்ன சிக்கி அப்படின்றாங்க. இப்போ வந்துச்சு பார்த்தியா, இந்த வாய்ஸ் தான் என் பொண்டாட்டிது, அது கிடையாது. என்னாச்சு உனக்கு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றாங்க. அப்புறம் என்ன ஆச்சு, ஏன் என்கிட்ட இவ்வளோ கோபம் பேசுகிற? கோபமா? எனக்கு கோவம்லாம் இல்லையே அப்படின்றாங்க. நீ இப்பெல்லாம் பேச மாட்டேடி, என்ன ஆச்சு அப்படின்றாங்க. ஜிம்மந்தா ஒன்றும் இல்லை ஜிக்கே அப்படின்றாங்க. அரே ஓகே பேபி அப்படின்றாங்க. ஜிம்மந்தா ஐம் ஓகே அப்படின்றாங்க. என் பொண்டாட்டி இப்படி தான் பேசுவாள், அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கே தான் குளிச்சு ஒன்று நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் 1 வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மனை ஒர்க் பண்ணிட்டு நானும் ஒன்று மிஸ் பண்ணேன் 1 வீக் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தரையா அப்படின்றாங்கன்னு சொல்லி ஜிம்மன் முடியாது அப்படின்றாங்க. நான் உங்ககிட்ட கேட்கல, உனக்கு நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மன் தான் விட்டா டைம் ஆகுதுரா அப்படின்றாங்க. லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கே அப்படி கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ சீக்கே தான் ஜிம்மனை பார்த்து பேக் கிஸ் பண்ண அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அப்படின்றாங்க. பண்ணுறா அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிக்கே தான் அப்படி கடிச்சு விட்டுறாங்க. ஜிம்மன் லிப்ஸ் வந்து வலிக்குதுரா அப்படின்றாங்க. ப்ளீட் ஆகுது. ஜிம்மன் தான் பேக் கிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. பேக்கேஜ் பண்ண அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. அப்புறம் அவனை விட மாட்டேன், நீங்கள் ஏதோ இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. பேக்கேஜ் பண்ண அப்படின்றாங்க. ஜேகே தான் அப்படி சொன்னேன்னே ஜிம்மன் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் பண்ணுறாங்க. 2 பேருமே அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா, இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படி வந்து கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படி செக் பார்க்குறாங்க. ஜேகே தான் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட எட்டு பிடிக்கிறாங்க பாருங்க. ஜிம்மன் இந்த போட அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. சரி அப்படின்றாங்க. இங்கே பாரு, கால் பண்ணாத சரி பண்ண மாட்டேன் மெசேஜ் பண்ண மாட்டேன் அவனை நினச்சிட்டு இருக்கிறது அது மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி சொல்கிறாங்க. பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாங்க. வாய்ப்பே கிடையாது, 24 மணி நேரமும் ஒன்று தான் நினச்சிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கே தான் ஒன்று 24/7 ஒன்று தான் நினச்சிட்ருப்பேன். புரியுதா? நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, நான் செய்வேன். ஒன்று நினைக்காமலே நான் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுடி குளிச்சு, ஏன்டி இப்படி பண்ணுற ஜில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஒர்க் பண்ணுறாங்க. ஜிம்மன் தான் சரி போதும் விட்டுறா அப்படின்றாங்க. இப்போ ஜிக்கே தான் அப்படி ஜிம்மனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிம்மனும் அப்படியே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க பாருங்க. நல்லா தான் ஸ்மைல் பண்ண அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் போதுமா அப்படின்றாங்க. அப்பா ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்றாங்க. கேவலமாக இருக்கா? க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பலாம் அப்படின்றாங்க. இப்போ ஜிக்கே தான் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் எங்கே அப்படின்றாங்க. என்னை ட்ராப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கே சொல்கிறாங்க. நானே போய்க்கிறேன், நீயே போய்க்கிறியா? இல்லை நான் ட்ராப் பண்ண வருவேன். இல்லை கேப் புக் பண்ணிட்டு நான் போகிறேன் அப்படின்றாங்க. ஏன்டா இப்படி பண்ணுற? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படி வந்து அவர் பேக் எடுத்துகிட்டு வந்து வீட்டை விட்டு கிளம்புறாரு பாருங்க. அவர் வீட்டில் இருக்க வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே ஜிம்மனோட ஃபேஸ் அவ்வளோ சேடாக மாறிடுது. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு
கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்கடா. இந்த சைடு ஜிகேவா அப்படியே வந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. ஜிமன் நீ எல்லாம் வந்து வீடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜிமன் தான் அப்படியே வந்து ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை விட்டு இறங்குறாங்க. அங்கே ஒரு மெம்பர் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜிமன் தான் நீங்கள் தானே அப்படின்றாங்க. இல்லை ஜியான் ஜிமன் நான் தான் அப்படின்றாங்க. நான் தான் செங் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை ஷேக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமன் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போகலாமா அப்படின்றாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செங் தான் பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஆமாம் நான் கேட்டு அவரா ஓகே சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. ஓகே சொல்லிட்டாரா? ஓகே சொல்லிட்டாரு. உங்களை வந்து மீட் பண்ண சொன்னார் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு ஜிம்முன்னு சொல்கிறாங்க. அப்போ போகலாமா? இல்லை நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்றாங்க. சரி நான் அந்த மாதிரி சொன்னேன் ஜிம்மன் தான். இல்லை பரவாயில்ல இப்போயே போகலாம் அப்படின்றாங்க. இல்லைங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து அவர் ஹோட்டலுக்கு தான் போகிறாரு. ஹோட்டலுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்படி வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெங்கிட்ட கேட்குறாங்க. சின்ன இல்லை ரெஸ்ட் தான் இல்லைங்க போகலாம் வாங்க அப்படின்றாங்க. தான் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போகிறாங்க பாருங்கள். ஜிம்மனும் வந்து அவர் மொபைலை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்கடா. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் டைம் ஆகுது. ஜிம்மன் தான் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மன் தான் இப்போ அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து அப்படியே ஜிம்மனை கிராஸ் பண்ணி போகிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அவங்கள பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அந்த மாதிரி கூப்பிட்டோன்னே அவங்க தான் அப்படியே திரும்புகிறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள அப்படியே ஜிம்மனையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மனை பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அது வந்து அப்படின்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்றாங்க. மீராக்கா அப்படின்றாங்க. இப்போ அவங்க தான் யா மீரா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் நான் ஜிம்மன் அப்படின்றாங்க. ஜிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு மீரா தான் அப்படி ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா தான் அப்படியே வந்து ஜிம்மன் வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஹக்கை பிரேக் பண்ணிட்டு மீரா அப்படின்றாங்க. எப்படிடா இருக்கு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மீரா தான் பார்த்துட்டு ஜிம்மன் தான் நல்லா இருக்கேங்க்கா அப்படின்றாங்க. இங்கே என்ன பண்ணுற உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே வந்து அந்த பெஞ்சில் உட்காடுறாங்க. ஜிம்மன் தான் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க மீரா கூட. மீரா தான் ஜிம்மன் எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து எப்படிடா இருக்க? சாரிடா மேரேஜ் கூட என்னால் வர முடியல. அப்புறம் அத்தை மாமாலாம் எப்படி இருக்காங்க? உன் ஹஸ்பண்ட்லாம் எப்படி இருக்காரு? மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீரா கேட்டுட்ருக்காங்க. மீரா வந்து பேசாமல் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஜிம்மன் நான் அப்படியே மீராவே பார்த்துட்டு இருக்காங்க. மீரா தான் என்ன ஜிம்மன் என்னாச்சு அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்றாங்க. எப்படி இருக்கீங்கக்கா அப்படின்றாங்க. நான் நல்லா இருக்கேன்டா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? அப்போ பார்க்கும்போது சின்ன பையனாக இருந்த அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் ஸ்மைல் பண்ணிட்டு ஆமாங்க்கா அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் உங்கள் லைஃப் எப்படிக்கா போகுது அப்படின்றாங்க. மீரா தான் ஏதோ போகுது அப்படின்றாங்க. மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்றாங்க. மீரா தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த சைடு ஒருத்தவங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு மிஸ்ஸஸ் ஜான் அப்படின்றாங்க. இந்த சைடு மீராவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மனா அப்படியே வந்து மீராவே பார்த்துட்டு இருக்காங்க. மீரா தான் இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அவங்களா மிஸ்ஸஸ் ஜான் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் சொல்லுங்க அப்படின்றாங்க. உங்களை உள்ளே கூப்பிட்டாங்க அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மீராவா இந்த சைடு ஜிம்மனை ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மனா அப்படியே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் கண்ணில் இருந்து அப்படியே டியர்ஸாக வந்துட்டு இருக்கு. மீராவா ஜிம்மன் அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் நான் ஜான் ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீரா தான் ஜிம்மன் அப்படின்றாங்க. ஆமாம் மீரா நான் மிஸ்ஸஸ் ஜான் சங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மன் அந்த மாதிரி சொன்னோன்னே மீராவில் என்ன பண்ணுறேன்னே தெரியல. அப்படியே தலை கை வச்சுட்டு ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மனா அப்படியே வந்து டீயோட மீராவை பார்க்குறாங்க. இப்போ மீரா அதை அப்படியே தலைந்து கை எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்குது மீரா, அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அந்த மாதிரி சொன்னோன்னே மீரா தான் அப்படியே வந்து எடு ஷேக் பண்ணுறாங்க. ஜிம்மன் அப்படியே வந்து எடு ஷேக் பண்ணுறாங்க. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. 2 பேருமே இப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிம்மன் தான் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி மீரா உட்காந்துட்டு இருக்காங்க. மீராக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த சைடு ஜிம்மனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. மீராவும் சைலண்டாக காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஜிம்மன் தான் நோனா அப்படின்றாங்க. இந்த சைடு மீராவா சொல்லு ஜிம்மன் அப்படின்றாங்க. ஜிம்மனா தான் உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்றாங்க. இந்த சைடு மீராவா அப்படியே வந்து யோசிச்சுட்டு
நீ நிஜமாலே ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கிட்ட கேட்குறாங்க. ஜிமன் தான் அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த சைடு சொல்ல ஜிமன் அப்படின்றாங்க. நீங்கள் நம்பலையா அப்படின்றாங்க. இல்லை அது வந்து அப்படின்றாங்க. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் அப்படியே வந்து அவர் ஃபோனை கொடுக்குறாங்க. இந்த சைடு மீராவும் அப்படியே வாங்கி பார்க்குறாங்க. வால்பேப்பர்லேயே ஜங்குக் ஜிமனோட வெட்டிங் ஃபோட்டோ தான் இருக்குது. ஜங்குக்கு ஒரு ஃபோட்டோ பார்த்தோன்னே மீரா கண்ணந்து டியோஸாக வருது. இந்த சைடு ஜிமன் தான் மீராக்கா அப்படின்றாங்க. மீராவா அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு அப்படியே வந்து மட்டும் ஷேக் பண்ணுறாங்க. ஜிம்மன் தான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் இந்த சைடு மீரா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிச்சா ஜங்குக் தான் அங்கே இருக்க ஒரு பொம்மையை போட்டு உருட்டிகிட்டு இருக்காரு. நான் ஒரு ஃபோனாச்சும் பண்ணேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த சைடு ஜங்குக் அப்படியே ஜிம்மை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஃபோன் கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படியே வந்து மீரா கூட பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்குறாங்க. நைட் ஆகிடுச்சு. ஜிம்மன் தான் அப்படியே வந்து அந்த நைட் வந்து அந்த ஸ்ட்ரீட் சைடு வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கை பற்றி யோசிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அவர் ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. ஜங்குக் ஜிம்மனுக்கு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டே அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கா அப்படியே வந்து அவரோட ஆஃபீஸோட விண்டோக்கு வெளியே பார்க்குறாங்க. அந்த மூணு அவ்வளோ பிரைட்டாக தெரியுது. அவர் இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கார். ஆஃபீஸை விட்டு வெளியே போகல. அந்த நைட்டு அந்த மூணுலாம் அவ்வளோ பிரைட்டாக தெரியுது. மூணு ஸ்டார்ஸ் எல்லாமே அவ்வளோ பிரைட்டாக தெரியுது. இந்த சைடு ஜிம்மன் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்க. அவரும் அந்த ஸ்கையை பார்க்குறாங்க. அங்கே அழகாக ஒரு நிலா, பக்கத்தில் குட்டி குட்டியான ஸ்டார்ஸு, ரொம்ப அமைதியாக ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு, அந்த மாதிரி ஜிம்மன் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே ஜங்குக்கா நினச்சி அந்த நிலாவை பார்க்குறாங்க. இந்த சைடு ஜங்குக்கா அப்படியே ஜிம்மனை நினச்சி அந்த நிலாவை பார்க்குறாங்க. பேச்செல்லாம் தாலாட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை. விழியில் விழும் தூசி தன்னை அவள் எடுக்க நீ இங்கு இல்லை. மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ ஜிம்மன் தான் அந்த மூணை பார்த்துட்டு ஜங்குக்கா நினச்சிட்டு உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணால் செய்வேன் ஜங்குக்கா, உன்னோட ஹாப்பிக்காக நான் என்னே இழக்கிறது கூட தயார் தான் ஜங்குக்கா. ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் மற்றவங்க சந்தோஷம், மற்றவங்க ஹாப்பி. அதனால ஜிம்மன் தயார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மன் கார்லேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. ஐ லவ் யூ லாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கா லவ் யூ ஜிம்மனா, என் பொண்டாட்டி எப்படி என்கிட்ட வருவ, ஒரு மெசேஜ் கிடையாது, ஒரு கால் கிடையாது, நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன்டி, சீக்கிரமாக வந்துடுடி ஜில்லு அப்படின்னு சொல்லி ஜங்குக் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மன் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இதே மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு லவ் மிக்சடு ஃபீலிங் போயிட்டுருக்குடா. ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் பார்க்குறேன். பாய்.